சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை செய்துள்ளது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைந்தது 3.5% வித்தியாசத்தில். இதற்கு பல்வேறு விமர்சனங்களும் எழுந்தது. திமுகவினர்களது பொய்யான வாக்குறுதி, கடைசி நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் பணப்பட்டுவாடாவை மேற்கொண்டார்கள் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் திமுகவின் மீது முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் 2026 சட்டசபை தேர்தலில் தேர்தல் ஆணையமானது திமுகவிற்கு மட்டுமல்ல பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தேர்தல் நேரத்தில் யாரும் பணங்களை திமுக சார்ந்த அல்லது பிற கட்சிகள் சார்ந்த நிர்வாகிகளோ எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ உரிய ஆவணங்கள் எதுவும் இன்றி எடுத்து செல்லக்கூடாது என்றும், குறிப்பிட்ட தொகைக்கு மேல் எடுத்து செல்லக்கூடாது என்றும், பரிசு பொருட்களை வழங்கக்கூடாது என்றும் பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளது. அதை மீறும் பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழகத்தில் போலியான வாக்காளர்கள் அதிகமாக இருப்பதான ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதற்கான ஆய்வு பணிகளையும் மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் முடிவுகளை எடுத்திருப்பதாகவும், 2026 சட்டசபை தேர்தல் என்பது திமுகவிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மட்டும் 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டிகளுக்குமே இந்த உத்தரவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாகவும், அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே இந்த சட்டம் போதுமானது என்றும் பொதுவானது என்றும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2026 சட்டசபை தேர்தலில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக தான் அதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்ற காரணத்தினால் தனிப்பட்ட முறையில் திமுகவிற்கே எச்சரிக்கையாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளதாக நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது வெற்றியடைந்துவிட வேண்டும், 2வது முறை ஸ்டாலின் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் பணங்களை மக்களிடம் கொடுக்காமல் ஓட்டுக்களை பெறுவது கடினம் என்பது திமுகவினர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் தேர்தல் ஆணையம் இந்த முடிவுகளை மேற்கொண்டுள்ளது. மக்கள் இனியும் ஓட்டிற்கு பணத்தை பெற்றுக்கொள்ளாமல் உண்மையானவர்களுக்கும் தங்களது தொகுதிகளுக்கு நன்மை செய்வார்களா என்பதை சரிபார்த்து ஓட்டுக்களை செலுத்தினால் வரக்கூடிய தலைமுறையினர்களது எதிர்காலம் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும். இல்லை என்றால் ஏற்கனவே தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகத்தான் மாறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கூறுவது சரியா, தேர்தல் ஆணையம் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.